என்னுடைய இல்ல உங்களுடைய அப்படின்னு எப்படி சொல்றது? முதல் நபரை சார்ந்த என்னுடைய இல்ல இரண்டாம் நபரை சார்ந்த உங்களுடைய பொருள் அப்படின்னு எப்படி சொல்றது? மம நாம அசோகா, என்னுடைய பெயர் அசோக். தவ நாம கிம், உங்களுடைய பெயர் என்ன? அப்போ தவ அப்படின்னா உங்களுடைய, மம அப்படின்னா என்னுடைய. ஸோ ஏதத் கஸ்ய புஸ்தகம், ஏதத் மம புஸ்தகம், இது என்னுடைய புக்கு. கஸ்ய கூப்பி, இது யாருடைய பாட்டில்? ஏஷா தவ கூப்பி, இது உங்களுடைய பாட்டில். நமஸ்காரா, எல்லாருக்கும் வணக்கம். யாருடைய அப்படின்னு கேட்கும்பொழுது என்னுடைய இல்ல உங்களுடைய அப்படின்னு எப்படி சொல்றது? முதல் நபரை சார்ந்த என்னுடைய இல்ல இரண்டாம் நபரை சார்ந்த உங்களுடைய பொருள் அப்படின்னு எப்படி சொல்றது? சார், நம்ம ஆல்ரெடி இந்த லெசன் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். மம தவ, மம நாம கிம் இல்ல மம நாம அசோகா, என்னுடைய பெயர் அசோக். தவ நாம கிம், உங்களுடைய பெயர் என்ன? அப்போ தவ அப்படின்னா உங்களுடைய, மம அப்படின்னா என்னுடைய. ஸோ ஏதத் கஸ்ய புஸ்தகம், ஏதத் மம புஸ்தகம், இது என்னுடைய புக்கு. ஏதத் கஸ்ய புஷ்பம், இது யாருடைய பூ? ஏதத் மம புஷ்பம். ஏதத் கஸ்ய வனம், இது யாருடைய காடு? ஏதத் மம வனம், இது என்னுடைய காடு. ரைட். அதே மாதிரி ஏஷா கஸ்ய கூப்பி, இது யாருடைய பாட்டில்? ஏஷா தவ கூப்பி, இது உங்களுடைய பாட்டில். ஏஷா கஸ்ய மார்கா, இது யாருடைய ரோடு? ஏஷா தவ மார்கா, இது உங்களுடைய ரோடு. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஏஷா கஸ்ய தேவாலயா, இது யாருடைய கோவில்? ஏஷா தவ தேவாலயா, இது உங்களுடைய கோயில். ஏதத் கஸ்ய கிருஹம், ஏதத் மம கிருஹம், இல்ல ஏதத் தவ கிருஹம், இது என்னுடைய வீடு இல்ல இது உங்களுடைய வீடு. ஸோ மம தவ ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ், அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஸோ மம நாம என்னுடைய பெயர், தவ நாம உங்களுடைய பெயர். ஸோ கிம் அப்படின்னா என்ன? தவ நாம கிம், மம நாம அசோகா, அது முதல்ல பார்த்தோம். அது அப்படியே தான் இங்க யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நீ இல்ல நீங்கள் சொல்றதுக்கு துவம் சொல்லி பார்த்தோம். அதுக்கு வந்து உங்களுடையங்கிறதுக்கு தவ. நீ இல்ல நீங்கள் அந்த அர்த்தத்திலேயே வந்து இன்னும் 2 வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், பவான் அண்ட் பவதி. அப்ப வந்து அதுக்கு எப்படி சொல்றது? உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு பவானுக்கு என்ன சொல்றது? பவான்னா நீ. உங்களுடைய ஆண்பால் எப்படி வரும்? பவதஹா. அதே நீங்கள் பவதி பெண்பால்ல வந்து பவதின்னு வரும். அதுக்கு உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு வந்து பவத்யாஹா அப்படின்னு வரும். சோ தவ நாம கிம், உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் ஒரு ஆணை பார்த்து பெயர் என்ன கேட்கணும் அப்படின்னா பவதஹ நாம கிம், உங்களுடைய பெயர் என்ன? பவத்யாக நாம கிம், உங்களுடைய பெயர் என்ன? பெண்ணை நோக்கி கேட்கும்போது. ஸோ அப்ப வந்து மம நாம அசோகா இல்ல மம நாம ராமஹா, மம நாம சீதா அப்படின்னு உத்தரம் வரும். ஸோ பவதஹ பவத்யாக. இன்கேஸ் நீங்க ஜெண்டர் வித்தியாசம் இல்லாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தவ, இல்ல ஜெண்டர் வேறுபாடோட கேட்கணும் அப்படின்னா பவதஹ பவத்யாக. எப்படி துவம் பவான் பவதி 3 வார்த்தைகளோ அதே மாதிரிதான் இங்கேயும். நீங்க ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, ஏதத் கஸ்ய கிருஹம், அதுக்கு உத்தரம் வந்து ஏதத் பவதஹ கிருஹம், இது உங்களுடைய வீடு. ஏதத் பவத்யாக கிருஹம், இது உங்களுடைய வீடு, ஒரு பெண்ணுடைய வீடு. இது மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஏதத் கஸ்ய புஸ்தகம், ஏதத் மம புஸ்தகம், இது யாருடைய புஸ்தகம்? இது என்னுடைய புஸ்தகம். உத்தமம். இது ஏதத் கஸ்ய உபநேத்ரம், இது யாருடைய கண் கண்ணாடி. ஏதத் மம உபநேத்ரம், இது என்னுடைய கண் கண்ணாடி. உத்தமம். ஏதத் கஸ்ய உபநேத்ரம், ஏதத் தவ உபநேத்ரம், இது உங்களுடைய கண்ணாடி. ஏதத் கஸ்ய சங்கடம், ஏதத் பவதஹ சங்கடம், இந்த சீப்பு யாருடையது?
இந்த சீப்பு உங்களுடையது. ம். ஏஷக கஷ்ய சூதக, ஏஷக மம சூதக. இந்த பை யாருடையது? இந்த பை என்னுடையது. ஏதத் கஷ்ய ஹஸ்தவிஜனம், ஏதத் பவத்யாஹ ஹஸ்தவிஜனம். இந்த கை விசிறி யாருடையது? இந்த கை விசிறி உங்களுடையது. एषः कस्य शिशुः? एषः मम शिशुः. Whose baby is this? ம். This is my baby. ம். एषा कस्य कूपी? एषा भवत्य कूपी. Whose bottle is this? பவத்யாஹ. भवत्याः कूपी. It's her bottle. ம். एतत् कस्य व्यजनम्? एतत् भवतः व्यजनम्. It's your fan. Yes. Whose fan is this? It's your fan. ஆம், சம்மக். ஏதத் கஸ்ய வாட்டிகா, இது யாருடைய கார்டன்? ஏஷா கஸ்ய வாட்டிகா, இது யாருடைய கார்டன்? ஏஷா மம வாட்டிகா, இது என்னுடைய கார்டன். ஏதத் கஸ்ய தூரவாணி, இது யாருடைய போன்? ஏதத் தவ தூரவாணி, இது உன்னுடைய போன். ஏஷா கஸ்ய தூரவாணி, ஏஷா தவ தூரவாணி. एतत् एषा. एषा ओके सर. एतत् कस्य अङ्कणी? அங்கணி, கூப்பி. अङ्कणी. அப்ப என்ன வரும்? ஏஷா ஏஷா ஏத்தத் இது வரும். एषा कस्य अङ्कणी? एषा तव अङ्कणी. एतत् तस्य उपनेत्रम्, இது யாருடைய கண் கண்ணாடி? ஏதத் மம உபநேத்ரம். ஸோ இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுற எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இந்த கோர்ஸ்னுடைய லைவ் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்து தன்யவாதா. நன்றி, வணக்கம்.